Statistics November 2025 question paperல இருக்கிற part C question number 21. Question number 21 வந்து ஒரு problem based question. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Given, find the probability that at most 5 defective fuses will be found in a box of 200 fuses அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பாக்ஸ்ல மொத்தம் 200 fuses இருக்கு. அதுல மேக்சிமம் 5 defective fuses, அட்மோஸ்ட் அப்படின்னா மேக்சிமம். ஸோ மேக்சிமம் 5 இருக்கலாம், அப்ப அதை விட கம்மியாவும் இருக்கலாம். If experience shows that 2% are defective. இங்க டிஃபெக்ட்ஸ் பத்தி பேசுறதுனால இதை நம்ம வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷன் போலாம்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகலாம். ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கிவன் டேட்டாலாம் எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 21, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதுறேன். இட்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது e பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். ஸோ நமக்கு லாம்டானா என்ன அப்படின்ற வேல்யூ தெரியணும். லாம்டா அப்படின்றது மீன். மீன் கொஸ்டின்ல டைரக்டா இருக்கானா இல்ல. என்ன இருக்கு அப்படின்னா 200 ஃபியூசஸ் இருக்கு, அதுல 2% டிஃபெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் n வந்து மொத்தம் 200, அதுல டிஃபெக்டிவ்ன்றது p, அதுதான் நமக்கு இங்க பாஸ் வேல்யூ. அதனால p ஈக்குவல் டு 2%. 2% எப்படி எழுதணும்? 2 divided by 100. ஸோ இட்ஸ் 0.02. நமக்கு தேவை லாம்டா வேணும், பட் லாம்டா நமக்கு டைரக்டா இல்ல. ஸோ இந்த n and p யூஸ் பண்ணி நம்ம லாம்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்? பை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம அந்த மெத்தடை இங்க யூஸ் பண்ண போறோம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல மீனோட வேல்யூ என்ன? மீன் ஈக்குவல் டு n into p. ஸோ n ஓட வேல்யூ 200, p ஓட வேல்யூ 0.02. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு லாம்டா ஈக்குவல் டு 4, லாம்டா ஈக்குவல் டு என்பின்னு வரும். மீன் ஈக்குவல் டு என்பி. நம்ம இங்க பாய்சான்ல மீன்ன்றது லாம்டா, ஸோ லாம்டா ஈக்குவல் டு என்பி. அந்த மெத்தடை யூஸ் பண்ணா எனக்கு லாம்டாவோட வேல்யூ 4ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்னோட கொஸ்டின்ல கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? மேக்சிமம் 5 டிஃபெக்டிவ் ஃபியூசஸ். மேக்சிமம் 5னா மினிமம் எவ்வளவு வேணா இருக்கலாம். ஸோ p ஆஃப் எக்ஸ் ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்றதான் இதோட கண்டிஷன். ஸோ 5 விட கம்மியா இருக்கலாம், அதுதான் அட்மோஸ்ட் அப்படின்றதுக்கான மீனிங். அட்லீஸ்ட் அப்படின்னா மினிமம் 5, மேக்சிமம் எவ்வளவு வேணா இருக்கலாம். அப்ப நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த வார்த்தைய நம்ம ரிப்பீட்டடா சொல்லும் போது நமக்கே இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ அட்மோஸ்ட் அப்படின்னா மேக்சிமம் 5 ஃபியூசஸ் டிஃபெக்டா இருக்கு. அப்ப மேக்சிமம் தான் 5னா 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஸோ அதை தான் இங்கே கண்டிஷனா எழுதுறோம். இது எப்படி எழுதணும்? எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1, x equal to 2, x equal to 3, x equal to 4 and x equal to 5. ஏன்னா 5 pieces இருக்கலாம்ல, less than or equal to 5 தான் கொடுத்திருக்கிறதுனால 5 வரைக்கும். நம்மளோட ஃபார்முலா என்ன? p of x equal to x கான ஃபார்முலா it's e power minus lambda lambda power x by x factorial. இப்போ எனக்கு லாம்டா வேல்யூ 4ன்னு தெரியும். ஸோ இ பவர் மைனஸ் 4 பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூவா கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு நான் 0 கொடுத்தேன்னா இ பவர் மைனஸ் 4 எல்லாத்துலயும் அதே தான் இருக்க போகுது. அதனால இ பவர் மைனஸ் 4 காமனா எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 0 கொடுத்தா 4 பவர் 0 பை 0 ஃபேக்டோரியல். எக்ஸ்க்கு 1 கொடுக்கும்போது 4 பவர் 1 பை 1 ஃபேக்டோரியல், 4 பவர் 2 பை 2 ஃபேக்டோரியல். நான் வந்து எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துட்டே வரேன். 4 பவர் 3 பை 3 ஃபேக்டோரியல். எது வரைக்கும் போகணும்? எக்ஸ் ஈக்குவல் டு 5 வரைக்கும். 4 பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் பிளஸ் 4 பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல். இப்போ இ பவர் மைனஸ்
4 அப்படின்றத கால்குலேட்டரை யூஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிங்க. e பவர் மைனஸ் 4 ஓட வேல்யூவையும் இந்த வேல்யூவை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போறோம், சால்வ் பண்ண போறோம். ஸோ e பவர் மைனஸ் 4 ஓட வேல்யூ 0.018. கால்குலேட்டர்ல e கொடுக்கும் போது ஈன்றதே எக்ஸ்போனென்ஷியல், அதனால பவர் யூஸ் பண்ண வேண்டாம், அந்த கேப் சிம்பிள் யூஸ் பண்ண வேண்டாம். e அப்படியே நீங்க -4ன்னு கொடுத்தாலே இந்த வேல்யூ வந்துடும். அப்புறம் உள்ள இருக்கிற வேல்யூவெல்லாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா நமக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 42.87 வரும். ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 0.785.